மகாத்மா ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் விபிஜி ராம்ஜி பெயர் மாற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சிந்தாமணி ஸ்டேட் பாங்க் அருகே விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் அருகே உள்ள சிந்தாமணி ஸ்டேட் பாங்க் வங்கி அலுவலகம் எதிரே இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் விக்கிரவாண்டி திமுக சார்பில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் 2000க்கும் மேற்பட்டோர் மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி திட்டத்தை முடக்க நினைப்பதை கண்டித்தும் விபிஜி ராம்ஜி சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நடுவே பேசிய திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா அனைத்தையும் எதிர்த்து தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்று வருவதாக கூறினார். அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டு வந்த தெரியாது இந்த விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் இருக்கிற 52 ஊர்ல எத்தனை பேரும் தெரியாது. எவ்வளவோ பேர் வசதியானவர்களாம் வந்திருக்கிறாங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சவர்களாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. யாருக்காக? ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லாமல் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விவசாய தொழிலாளர்களின் செயலாளராக சொல்கிறேன். இந்த மோடி அல்ல, யார் நினைத்தாலும் தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் திட்டத்தை ஒழிக்க முடியாது. அதற்குண்டான மாற்று சிந்தனையில் நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார், அதே போல எங்கள் கழகத்துடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்லாம் உட்கார்ந்து உங்களை எப்படி இந்த வேலையை காப்பாற்றுன்னு இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4 மணி நேரம் முதலமைச்சர் கூட்டம் நடத்திருக்கிறார். வந்திருக்கிறவங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு விடியல் பேருந்துக்கு பணம் கொடுக்கணும், அதே போல மகளிர் உரிமை தொகைக்கும் பணம் கொடுக்கணும், முதியோர் உரிமை தொகைக்கும் பணம் கொடுக்கணும், ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கு காலேஜுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், புதுமை பெண் திட்டத்தில் புள்ள படிக்கிறதுக்கு தமிழ் புதவில 1000 ரூபாய் கொடுக்கணும், ஊனமுற்றவருக்கு சைக்கிள் கொடுக்கணும், பட்டா கொடுக்கணும், பாலம் கட்டணும், ரோடு போடணும். எது செய்தாலும் இந்த 100 நாள் திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் தயாரா இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தை ஓட்டு கேட்டு 3 அம்மாசை கட்சி வீட்டுக்கு வீடு வருவாங்க. அந்த எடப்பாடி எங்க? நீ கேட்கணும். நீ எங்க கேட்கணும்? வயல்ல வேலை செய்யறப்ப கேட்கணும், ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்குறப்ப மற்றவங்களை கேட்கணும். அடிக்கிறான வருத்துல இந்த மோடி அந்த எடப்பாடி கூட்டு போடுறது உனக்கு மானம் இருக்கிறதா? ரோசம் இருக்கிறதா? சூடு சொன்ன இருக்கிறதா? நீ கோடி கால எடப்பாடி உனக்கு எல்லாம் ஓட்டுன்னா இன்றைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த 100 நாள் திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவார், தொடர்ந்து நடத்துவார் என்பதை தெரிவித்து வருகை தந்து கடும் வெயில் என்ற தாய்மார்களுக்கு